ஹலோ மக்களே, நான் உங்கள் கலியுக கதிர். இந்த வீடியோவில் முருகர் எப்படி பிறந்தார், எந்த யுகத்தில் பிறந்தார், எதற்காக பிறந்தார், இதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் என்னடா சொல்ல போகிற பார்க்குறீங்களா? இப்போ நடக்கிற யுகத்துக்கும் முருகனுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முருகனை நம்ம கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், குகன், சுப்பிரமணியன் என பல பேரால் நம்ம குறிப்பிடுகிறோம். பெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் தெய்வீக சக்தியை ஒன்றிணைத்து படைத்த தெய்வமாக முருகனை குறிப்பிடுறாங்க. பெருமான் தாரகாசுரனை வெல்வதற்காக தெய்வீக அவதாரமாக தோன்றினார். தாரகாசுரன் என்பவன் மிக கொடிய அரக்கன். சிவபெருமானை வேண்டி தவமிருந்து ஒரு வரத்தை பெற்றான். தங்கள் சக்தியை தவிர எந்த சக்தியாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை அவன் பெற்றிருந்தான். தாரகாசுரனை அழிப்பதற்கு சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து பார்வதி சக்தியின் மூலம் இந்த உலகில் முதல் ஆண்மகனை பெற்றெடுத்தார். முருகன் தோன்றியது சரவண பொய்கையில் ஒரு தண்ணீர் நிலத்தில் வளர்ந்து தாரகாசுரனை சமன் செய்து வென்றான் என்பதே புராண வரலாறு. புராணங்களில் முருகன் தோன்றியது, அதாவது இவரது அவதாரம் சர்போத்திரம் அல்லது பண்டைய யுகங்களின், குறிப்பாக திரேதா யுகம் அல்லது கிரேதா யுகம் காலத்தில் நிகழ்ந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. முருக வழிபாடு மிகவும் பழமையானது. தொல்காப்பியம் கிமு 2ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே முருகன் குறிஞ்சி நில கடவுளாக புகழப்பட்டுள்ளார். சங்ககால இலக்கியங்களில் முருகனுக்கு பல குறிப்புகள் உள்ளன. ஆர்கியோலாஜிக்கல் ஆய்வுப்படி முருகன் வழிபாடு முதன்மை கடவுள் வழிபாட்டாக கிமு 1ஆம் 1000 ஆண்டு வரை சொல்லப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளனர். புராண கதையில் முருகர் கிரேதா யுகம் போன்ற காலங்களில் தெய்வீக அவதாரமாக தோன்றினார் என்றும், வரலாற்று ஆய்வின்படி முருக வழிபாடு தமிழர்களின் கிமு 1000 முதல் சங்க காலம் வரை திராவிடர் பண்பாட்டில் வேறு பெயர்களில் தொடங்கியிருக்கலாம். கலியுகத்துக்கும் கந்தனுக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். தமிழர்களின் முதன்மை கடவுள் முருகப்பெருமான். அவர் கிமு 1000 ஆண்டு வரை இருந்தார் அப்படின்னு நம்ம முதலையே பார்த்தோம். இப்போ அந்த 1000 ஆண்டுகள் என்றது 2000 ஆண்டுகளாக மாறி இருக்கு. அப்போ 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை அவருடைய அவதாரம் தோன்றுகிறது. முருகப்பெருமான் சிவபெருமானை விட சிறந்தவர் என பல பேர் சொல்றாங்க. கருணையின் கடவுள் கந்தன். அதற்காகத்தான் சூரபத்மனை அழிக்காம வேலாவும் மயிலாவும் மாற்றினார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். வாழ்க வைகும், வாழ்க வளமுடன். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். நான் உங்கள் கலியுக கதிர்.